வேப்பூர் அருகே ரெட்டாக்குறிச்சி கிராமத்தில் இடிமின்னல் தாக்கி கூரை வீடு தீப்பற்றி முற்றிலும் சேதமாகியுள்ளது. இது குறித்து நமது செய்தியாளர் விஜய் கூடுதல் தகவல் தர காத்திருக்கிறார். விஜய், உங்களுடைய தகவலை பதிவு செய்யலாம். வணக்கம். கடலூர் மாவட்டம் வேப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு பரவலாகவே இடி மின்னல் ஓட கனமழை என்பது பெய்திருக்கிறது. இது போன்று தான் வேப்பூர் அடுத்து இருக்கக்கூடிய இந்த ரெட்டாக்குறிச்சி கிராமத்திலையும் கனமழை என்பது பெய்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த கிராமத்தினுடைய மேற்கு தெரு பகுதியில் செல்வி, சுப்பிரமணியன் இந்த வயதான தம்பதி இருக்காங்க. இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. இந்த தம்பதி இந்த கூரை வீட்டில் தான் தங்கியிருக்கிறாங்க. நேற்று இரவு கனமழை பெய்ததன் காரணமாக பாதுகாப்பு கருதி அருகில் இருக்கக்கூடிய தங்களுடைய மகன் வீட்டில் தங்கியிருக்காங்க. இந்த நிலையில் வீட்டின் மேற்கூரை மீது நேற்று இடி மின்னல் என்பது பலமாக தாக்கி இருக்கிறது. தாக்கிய வேகத்தில் கூரை வீடு என்பது தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிஞ்சிருக்கிறது. செய்வதறியாது அருகில் இருக்கக்கூடிய இந்த பொதுமக்கள் வேப்பூர் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. தீயணைப்பு துறையினர் வருவதற்குள்ளாகவே வீட்டில் இருக்கக்கூடிய இந்த எல்லா பகுதியும் மலமல என எரிந்து சேதமாயிருக்கு. இந்த விபத்தில் வீட்டில் இருந்த அரிசி, பருப்பு, கட்டில், பீரோ, சேர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் முற்றிலும் எரிந்து சேதமாயிருக்கு. இவங்களுக்கு அரசு நேரடியாக பார்வையிட்டு உரிய இழப்பீடு நிவாரணம் பெற்றுத்தர வேண்டும் என்று அவங்க கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்திருக்காங்க. இந்த பெட்ஷீட் இருக்குது.